இந்த 4 துணிமணி போய் எடுத்துட்டு வர்றதுக்கே மனசால ஒரு வழியே ஆயாச்சு. சரி பொங்க முடிஞ்சு போனாதான் எதுவும் கடையெல்லாம் கூட்டம் இல்லாமல் இருக்கும், எல்லாம் வீட்டுக்குள்ளே கிடப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு போனது பெரிய தப்பாக போயிடுச்சு. என்ன கூட்டங்கிற பொங்கலுக்கு சேர்த்து வச்ச அவ்வளவு பணத்தையும் கடை தண்ணிக்குள்ளே கொண்டு வந்து கொட்டதான் இந்த மக்களோ பார்க்குது. எப்பப்பப்பா இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. வயசு ஆக ஆக ஒரு இடத்துக்கும் போகவும் முடியல வரவும் முடியல. என்ன வலியா இருக்கு, முட்டி வலிக்குது, கையை வலிக்குது, காலை வலிக்குது. இந்த உடம்புக்குள்ள வலி இல்லாத இடமே கிடையாது. மைனியோ, அது வயசு ஆகிறதுனால ஒண்ணும் இல்ல மைனியே. உங்க உடம்புல சதை ஏறிக்கிட்டு போகுது. அதான் கொஞ்சம் சதையை குறைங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? ஏடி தங்க, நான் என்ன அவ்வளவு சதையாவ இருக்கேன்? கொஞ்சம் கொழுக்கு முழுக்குன்னு பூசினா போல இருக்கேன். என் கண்ணுக்கு ஒன்றும் அப்படி சதை போட்டு இருக்கிற மாதிரி தெரியல. இன்னும் என்ன தாண்டி நான் உடம்ப குறைக்கணும்? இந்த வீட்டில் காலையில் 6 மணிக்கு எழுந்திருக்கிறேன். ஒரு சில நேரத்தில் 4-4:30 கூட எழுந்திருப்பேன். எழுந்து வேலையை ஆரம்பித்தேன் நான். அதோட ராத்திரிக்கு 10 மணிக்கு தான் படுக்க போகிறேன். அது வரைக்கும் நிற்காம ஓடிக்கிட்டே இருக்கேன். இப்படி ஓயாமல் வேலை செய்கிற எனக்கே இவ்வளவு உடம்பு இருக்கு. நீ எல்லாம் உக்காந்து திங்குறிய, உனக்கெல்லாம் ஏம்டி இப்படி உடம்பு ஏற மாட்டேங்குது? ஏக்கா, ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, அதை நீங்கள் கேட்டது இல்லையா? மனசுக்குள்ள நல்ல எண்ணம் இருந்தா இப்படிதான் உடம்பு கொஞ்சம் பூசினா போல ஆகுமா. எவ்வளவுதான் அள்ளி அள்ளி தின்னாலும் கெட்டெண்ணெய் பிடிச்சவங்களுக்கு கட்டையில கறி வெட்டதுன்னு சொல்லுவாங்க. வந்துருவாளே அப்படியே என்னைய சொல்லிக்கிட்டு. அம்மாடி ராசாத்தி, சூடா ஒரு டீ போட்டு கொடுக்குறியம்மா? தலையெல்லாம் ரொம்ப வலியா இருக்கு. ஆமா மைனி, எனக்கு வயிறு பசிக்கிற மாதிரி இருக்கு. போங்க, எதுவும் சாப்பாடுக்கு படம் இருந்தா கொண்டு வாங்க. ஏமா தங்கம், பாவம் அவளை நம்ம கூட தானே வந்தா. இப்ப உடனே போய் சாப்பாடு செய்யுங்கன்னு சொன்னா எப்படிமா? அவளே வந்து உட்காந்தது கையை வலிக்குது காலை வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. ரசாத்தி, எனக்கு டீ எல்லாம் எதுவும் வேணாம், நீ போய் செத்த படுத்து ரெஸ்ட் எடு. சரி மாமா, நான் கொஞ்சம் தூங்கி எழுந்தா உடம்பு கூட ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் ராத்திரிக்கு எல்லாருக்கும் சாப்பாடு செய்யணும்ல. நீங்கள் அந்த கடையில் போய் டீ குடிச்சிக்கிறீங்களா? சரிம்மா, பரவாயில்ல பரவாயில்ல. ஏ மீனாட்சி, நீ மட்டும் ஏன் இப்படி சோள கட்டு போமையாட்டு நிக்கிற? போ, நீ ஒரு பக்கம் படுத்து தூங்கு. மைனி, இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் சமைச்சு போடுங்களா மைனி? உங்கள் சமையலை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. என்னது, சமைக்கணுமா? ஐயோ, நம்மளால முடியாது. அந்த பக்கமே நான் போக மாட்டேப்பா. நம்மளாம் சாப்பிட்றதோட சரி, இந்த சமையல் பண்றது, அப்புறம் காய்கறி வெட்டுறது, சோறாக்குறது, குழம்பு வைக்கிறது, இதெல்லாம் சுட்டுப்பட்டாலும் நமக்கு வராது. உன்னைய பற்றி தான் இந்த ஊருக்கே தெரியுமே. அப்புறம் என்ன நீ வேற புதுசாக இல்லாத மாதிரி சொல்லுற? என்னடி பல்லவி, அமைதியா இருக்க, எதுவும் பேசக்கூட மாட்டேங்கிற. இப்பவே எங்ககிட்ட நல்லா பேசி சிரிச்சு சந்தோஷமா விளையாண்டுக்க. அப்புறம் கல்யாணம் கட்டிக்கிட்டு போனா இந்த வீட்டுக்கு வந்ததும் நாங்க யாரோ நீ யாரோன்ற மாதிரி இருப்ப. இப்பவே நீ யாரோ நான் யாரோ தான். அக்கா மேல கோவமா? ஏண்டி, சரி உன் மாமியார் குடும்பம் கஷ்டப்படக்கூடாதுன்னு உன் கல்யாண செலவை எவ்வளவு மிச்சப்படுத்தி கொடுத்துருக்க. நீ என்னன்னா என்னைய பார்த்து எவ்வளவு கோவப்படுற? யாரு நீ செலவை மிச்சப்படுத்தி கொடுத்த? நல்ல கதையா இருக்கு தாங்க. அவங்களே என்னைய கூப்பிட்டுட்டு போய் எடுத்திருந்தா கூட இவ்வளவு செலவாயிருந்திருக்காது. எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு எதுவும் வேணாம்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் உங்களுக்கே எடுத்து 9 லட்சத்துக்கு குவிச்சு வச்சிருக்கீங்க. சரி, கண்டுக்காத மைனியே, நாளைக்கு என்ன நகை நட்டு எடுக்க தானே போறோம்? ஆமாம் தங்கம், நாளைக்கு கல்யாணத்துக்கு தேவையான நகையெல்லாம் போய் எடுத்துட்டு வந்துடும். தங்கம், தயவு செஞ்சு உன் காலில் விழுந்து கேட்குறேன், அங்கே வந்து அவளுக்கு எடுக்கிற மாதிரியே தான் எனக்கு வேணும்னு எதுவும் அடம்பிடிச்சுக்கிட்டு நிற்காத. நான் என்னத்துக்கு உன்கிட்ட கேட்க போறேன்? எனக்கு எதுவும் வேணும்னா என் மைனி இருக்காங்க, என் அண்ணன் இருக்காரு, என் தம்பி இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்க போறேன். என்ன இவ திடீர்னு நம்ம பக்கம் திரும்புறா? மைனி, நீங்க கல்யாணம் ஆன புதுசுல மாங்காய் டிசைன்ல ஒரு மாலை ஒன்று போட்டிருந்தீங்கல்ல கழுத்துல, அந்த மாதிரியே நாளைக்கு எடுத்து கொடுங்க. அதெல்லாம் இப்ப பழைய டிசைன் ஆயிடுச்சுமா, அது ஏன் எடுத்துக்கிட்டு நாளைக்கு கடையில போய் நல்ல டிசைனை பார்த்து புது மாடலா எடுக்கும். சரியா? மாங்காய் மாலை வேணுமா? மாங்காய் மாலை இப்ப பாரு, நான் கேட்கறேன். ஏன் மைனி, என் கல்யாணத்துக்கு கூட தேங்காய் டிசைன் போட்ட ஒரு மாலை வேணும்னு கேட்டேன், எடுத்தே கொடுக்கல நீங்க. இந்த ஆடிக்கு செய்யறேன், அப்புறம் செய்யறேன், அம்மா ஆனதும் செய்யறேன், இப்ப செய்யறேன்னு சொல்லி அப்படியே 6-7 வருஷத்தை கடத்திட்டீங்க. இப்போ அது எடுத்து தருவீங்களா மாட்டீங்களா? இனியும் விட்டுவிட்டா என்னால எதையும் கேட்டு வாங்க முடியாது. அதனால இப்பவே பல்லவிக்கு செய்யும் போதே எனக்கு எது வந்தாலும் செஞ்சு விடுங்க. ஏன் தங்கம், பல்லவி கல்யாணத்துக்கே என்ன பண்ண போறோம்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து தேங்காய் மாலை வேணும் மாங்காய் மாலை வேணும்னு கேட்டுக்கிட்டு என்னடி இதெல்லாம்? இந்த கதையெல்லாம் எங்க நடக்காது மைனே. வேணும்னா வேணும் தான். தேங்காய் மாலை எடுத்து கொடுத்தா கொடுங்க, அப்படி இல்ல காலையில நீங்க போட்டுருந்தீங்களா கழுத்துல ரெட்டவட சங்கிலி, அதை என் கிட்ட கொடுத்துருங்க. நான் என்ன வேணும்னு சொல்ல போறேன்? என் மைனியோட நகை கழுத்துல போட்டுக்கிட்டு அங்கே இங்கே டமுக்கு டமுக்கு ஆடிக்கிட்டு தெரிய மாட்டேனே? தெரியும், எனக்கு அப்பவே தெரியும். காலையில அந்த சங்கிலி உன் கண்ணுல படும்போதே தெரியும் இனி இது நமக்கு வராதுன்னு. வச்ச கண்ணு வாங்காம காலையில இருந்து அந்த சங்கிலியை தானே உருட்டி உருட்டி பார்த்தா. ஏக்கோ, அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு எதுக்கோ பிளான் போடுறாளவ. இந்த அக்கா காரி கேட்டு முடிச்சுட்டா, அங்க தங்கச்சிக்காரி எதையும் யோசிக்கிற பாரு. ஏய் தங்கம், நீ மட்டும் என்ன அவ்வளவு ஸ்பெஷலா? மைனி, அவளுக்கு நீங்க ரெட்டை விட சங்கிலி கொடுத்தீங்கன்னா எனக்கு நீங்க வச்சிருக்கீங்களா 4 பவுன் நெக்லஸே, அது வேணும். வாங்கடி வாங்க, அக்காவும் தங்கச்சியும் அப்படி பங்கு போட்டுதானே என் அப்பா ஆத்தாலும் ஊர்பட்ட கடனை வாங்கி எனக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அடே மீனாட்சி, அடுத்து உன் தலையில தான் கையோ பழுவ, பேசாம எட்டன வந்துரு. ஏக்கா, அப்ப நான் போய் அடுப்படியில என் வேலையை பாக்குறேன், நீங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருங்க. என்னம்மா மீனாட்சி, அப்படியே பூனையாட்ட நவுந்து போறேன்? இந்த உன் கழுத்துல போட்டிருக்கல முத்துமால, அதை எனக்கு கல்யாணம் முடிச்சு போகையில கழட்டி கொடு. உங்ககிட்ட இருந்தும் சொல்லடாம விட மாட்டாளுவ. முத்துமால வேணுமா? முத்துமால எம்மடி மீனாட்சி, இந்த கையில போட்டுக்கல கலகலகலன்னு வளைய அதையெல்லாம் மைனிக்கு கொடுத்துரு, சரியா? ஏத்திக்கு பட்டியா எப்படி பேசுறா பாரு.
உனக்கு எதுவும் வேணும்னா உன் புருஷன்கிட்ட கேட்க வேண்டியதானே? என்னத்துக்கு நான் கேட்கணும்? சடி பெரிய பணக்கார வீட்டுக்கு மருமகளா போறேன், உனக்கே துப்பு இல்லாம இங்க என் மைனி கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு போறேன். என்னைய போய் என் புருஷனை கேளுன்னு சொல்றேன். எனக்கு பின்னாடி பிறந்தவ உனக்கு இவ்வளவு இடத்துல இருக்கும்போது உனக்கு முன்னாடி பிறந்த நீ நானு உன்னை விட ஒரு படி மேலதான் எனக்கு செய்யணும், தெரியுதா? என் மைனி நான் சொல்றேன், இப்ப சொல்றேன், இவளுக்கு ஒரு பொட்டு காசு தங்க கூட எடுத்து கொடுக்காதீங்க. ஒண்ணுத்துக்கு வழியில இவன் மாமியார் வீட்டுக்கு போய் அவன் மாமியார் கையில மொத்து வாங்கிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு திரும்பி வரணும். இந்த எப்படி நீ உன் மாமியார் கிட்ட உதவாங்கிட்டு வந்து கிடக்குறியா? அந்த மாதிரியா? அப்படியெல்லாம் உன்னைய மாதிரி இழிச்சு வச்சு நான் ஒண்ணும் கிடையாது டி. எனக்கு தேவையானது எனக்கு வேண்டியது எல்லாத்தையும் இங்க இருந்து வாங்கிக்கிட்டு தான் போவேன். எப்படி உனக்கு கொடுக்க போறாங்கன்னு நானும் பார்க்கத்தானே போறேன். எனக்கு எது வேணும்னா நான் கேட்டேனா இந்த வீட்டுக்காரங்க அப்ப செய்யறேன் இப்ப செய்யறேன் அதுக்கு செய்யறேன் இதுக்கு செய்யறேன்னு எது எடுத்தாலும் ஆளை கடிக்கிறது. அப்ப நாங்களா அவ்வளவு கேன, நீங்க அப்படியே பெரிய இவங்களோ கேட்டதை வாங்கி கொடுத்துருவாங்களா உங்களுக்கு? வாங்கி கொடுப்பாங்கடி, வாங்கி கொடுத்துதான் ஆகணும். உன்னால என்னடி பண்ண முடியும்? ஓசில வேணா இந்த வீட்டுல சோறு தின்ன முடியும், வேற எதுவும் உன்னால செய்ய முடியாது. ஓசி சோறு சீ, இந்த வீட்டுல ஓசில உட்காந்து தின்னுக்கிட்டு என்ன லாவடி பேச்சு பேசுற பத்தியா? ராசத்தி மைனி நகையும் எனக்கு தான், மீனச்சோட நகையும் எனக்கு தான். ஏண்டி என்னைய பார்த்தா ஓசி சோறு சொன்னேன்? இன்னைக்கு உன் பாய பொட்டக்காம விட மாட்டேன். எப்படியாச்சும் இந்த வீடு இந்த வாசம் இந்த கொள்ளை அது இதுன்னு எல்லாத்தையும் ஆட்டை போடலாம்னு காசு கிடக்குற இந்த வீட்டுல அவ்வளவு ஈஸியா நீ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிடுவியா? நானே நீ என்ன ஒரு கை பார்க்க முடி எவ உனக்கு நகை தரேன்னு நான் பாக்குறேன். ஏய் விட்டுடி, அடிக்காத விடுடி, அடிக்காத விடா. எனக்கு இருக்கிற கோவத்துக்கு உன் இடுப்புல உடைச்சி உன் கல்யாணத்துல உனைய கூட விட கழுவு மாதிரி உட்கார வைக்கல. நான் உன் அத்தாரி கிடையாதுடி. ஏன்டி மீனாட்சி, நம்ம அப்பா அம்மா நம்ம 4 இடத்துக்கு போனா வந்தா போட்டுக்கலாம்னு நமக்கு யாராரு கையிலயே காலையே விழுந்து 4 பவுன் 5 பவுன் நகை செஞ்சா அதை புடிங்க எடுக்க இவளுக்கு 2 பேரும் என்னட்டு இப்படி அடிச்சுக்கிறாளுங்க. நம்ம கிட்ட இருக்குல்ல அந்த பொல்லாப்பு போடாம பொச்சிருக்குதே. கவரிங் நகை நம்மளா போட்டிருந்தா கூட கண்ணாலேயே எப்படியே பார்த்து எரிச்சே நம்ம கொண்டுடுங்க. இங்கே அதை அடிச்சுக்கிட்டு சாவட்டும். அண்ணன் பண்டாட்டி தம்பி பண்டாட்டிலாம் இழிச்சு வாயில இவ்வளவு கேட்கறப்ப நினைக்கிறப்ப 5 பவுன் 6 பவுன் எடுத்து கொடுக்கறதுக்கு எல்லா தப்பும் உங்க மேலதான் இருக்கு. அப்பவே இவங்க 2 பேரையும் அடிக்கி ஒடுக்கி உங்க பேச்ச கேட்கற மாதிரி வைக்காம விட்டது பெரிய தப்பு. நான் என்னடி பண்ணேன்? எது கேட்டாலும் இந்த மாமா கிட்ட போய் ஏதாவது ஒண்ணு ஏடா கூடமா இந்த தங்கமயில சொல்லி விட்டாரா, அவரு உடனே என்னைய பிடிச்சுக்கிறாரு. அந்த பாரு அக்காவும் தங்கச்சி எப்படி அடுத்தவங்க நகைக்கு அடிச்சுக்கிறாளோ பாரு. எடி மைனியோட மாங்கா மாலை எனக்கு வேண்டி வேணும். அப்ப மைனியோட மாங்கா மாலையை நீ வாங்கிக்க, மீனாட்சி கிட்ட இருக்கிற முத்து மாலையை நான் வாங்கிக்கிறேன். ஏக்கோ செத்தா கூட இவ்வளவு சொல்ல கரையில இருந்து திரும்பி எழுந்து மைனி கிட்ட இருக்கிற நகையும் நாத்தனா கிட்ட இருக்கிற நகையும் புடுங்காம விட மாட்டாளோ போல. அடியே இவ்வளவு பேயா வந்து நம்மள துரத்துறாலும் துரத்துவாள் வட்டி. மைனி நீயே சொல்ல மைனி, மாங்கா மாலை எனக்கு தருவியா இல்ல அவளுக்கு தருவியா? நீயே சொல்லு. எட்டியே மீனாட்சி அவ்வளோல பேசாம இருந்துக்க சொல்லு. அப்புறம் நான் ஏடா கூடமா தூக்கி போட்டு மிதிச்சேன் தக்காளி நசுக்கிற மாதிரி நசுங்கிடுவாளுவ அக்காலும் தங்கச்சியும். நான் இங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீங்க 2 பேரும் நாங்க தனியா மாநாடு நடத்துறீங்க. மாங்கா மாலை எனக்கு தருவியா இல்ல அவளுக்கு தருவியா சொல்லு. அடியே மீனாட்சி ஏடி அந்த விளக்க மாட்டேன். ஏண்டி உங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா எங்க நகையை பங்கு போட நினைப்பீங்க? சரி ஏதும் போனா போதே நம்ம புருஷன் கூட பிறந்த தங்கச்சி வளாச்சே பிறந்த பொண்ணாச்சு இந்த வீட்டுல வந்து இருந்தா போலாருவேன். எதுவும் இருக்கிறத சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு போட்டுன்னு விட்டா தொட்ட பாவம் கெட்டாலும் விடாதுங்கிற கதைய எங்களை துரத்தி அடிக்க பாக்குறீங்களா? முத்து மாலை கேக்குற உங்க முகர கட்டிக்கு முத்து மாலை. ஏற்கனவே என் மாமனை என் புருஷனை எடுத்து கொடுத்ததெல்லாம் நல்லா வித்து வாங்கி தின்னுபிட்டு இப்ப என்னடி உங்களுக்கு எங்க நகை மேல அவ்வளவு ஆசை? என் மைனே இப்படி நீ கேக்குறத என் அண்ணன் கிட்டயும் என் ஆத்தா கிட்டயும் சொன்ன உன்னைய பொணமாக்கி உன் பொணத்துக்கு மாலை போட்டுருவாங்க பாத்துக்க. எடி மீனாட்சி இவ்வளவு சும்மா விடாதடி, இப்படியே விட்டா இவ்வளவு ஏதாவது ஏடா கூடமா பண்ணிக்கிட்டு தான் இருப்பாளவ. இன்னைக்கு சாத்துல அக்காவும் தங்கச்சியும் இனி நம்ம கிட்ட எதுக்கும் வாய் திறக்க கூடாது. ஐயா மைனி ஆளோட சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டு பார்த்த மைனி, எனக்கு எதுக்கு உங்களோட நகையெல்லாம் வேண மைனி விட்டுடு மைனி. பேச்சுக்கு கேக்குற ஆளா நீங்களா? இன்னைக்கு உங்க 2 பேரையும் நாயடி பேயடி அடிச்சு வரட்டாம விட மாட்டேடி. ஏக்கா ஆரம்பிக்கலாமா? அடியே தங்கம் என்னடி இவ்வளவு நேரம் நீ அடிச்சு அடிக்க தாங்க முடியல, இப்ப இவளுங்க வேறையா? இனி நகை வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டு நிப்பீங்க. இதுதான் உங்களுக்கு கடைசி. ஆத்தா வீட்டுக்கு வந்தமா 5-6 நாள் தங்கணுமா, அண்ணன் முட்டாட்டி கொடுக்கறத சாப்பிட்டமா போனவான்னு இருக்கணும். மைனிக்கும் அண்ணனுக்கும் எதுவும் உரண்ட இழுக்கும், ஆத்தாவையும் மைனியும் எதுவும் சண்டை முட்டி விடும் அப்படின்னு ஆபத காரியம் ஏதாவது பண்ணுங்க அவ்வளவு தாண்டி அவ்வளவுதான். பேசுறதுக்கு வாய் இருக்காது, நாக்க இழுத்து வச்சு அறுத்துறோம் பாத்துக்க. என்ன நாக்கு அரப்பியா? இது என்னது இது புதுசா இருக்கு? வேணாடா சாமி வேணவே வேணாம். நமக்கு நம்ம நாக்கு தான் முக்கியம், நாக்கு இல்ல அவ்வளவுதான் நம்ம கறி. என்ன புது பொண்ண உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுது மீனாட்சி புரியுது. இக்கா இந்த ஒரு முறை விட்டு பாக்கும், அடுத்த வாட்டி இப்படி ஏதாவது அடாவிடுத்தன பண்ணாலவ இவ்வளவு 2 பேரும் தலைகைய கட்டி தொங்க விட்ட வேண்டியதே. வீட்டுக்கு வந்த மருமவனா இழிச்ச வாயின் நினைப்பு இவளுங்களுக்கு. மருமவ எதுவும் நல்ல சேலை கட்டியிருந்தா அதை புடுங்கிறது, மருமவ ஏதோ 4 நகை போட்டிருந்தா அதை வாங்குறது. இன்னும் என்னென்னத்தை தான் வாங்குவீங்க? உங்களை மாதிரி நாங்களும் ஒரு பொண்ணு தானே. ஏண்டி ஏன் உங்களுக்கு இப்படி ஒரு கேவலமான புத்தி? அதான மீனாட்சி இவங்க ஆத்தா அப்பா இவங்க அண்ணன் தம்பி எப்படி கல்யாணத்துக்கு கஷ்டப்படுறாங்க, நகை நட்டை எடுக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபடுறாங்களோ அது மாதிரி தானே நம்ம வீட்லயும் செஞ்சிருப்பாங்க. அதையெல்லாம் கொஞ்சமாவது நினைச்சு பாக்குறாளுவல. நம்ம கழுத்துல கையில கிடக்கிற கவரிக்க கூட விட்டு வைக்க மாட்டேன்றாளுவ. கேட்டா என் அண்ணன் சம்பாரிச்சது என் தம்பி சம்பாரிச்சதுன்னு அலப்பறை பண்றது வேற.
ஏக்கோ இன்னைக்கு இவளுக்கு கொடுக்குற பாடத்துல எல்லா நாத்தனாக்காரையும் திருந்தணுக்கா சொல்லிவிட்டேன். ஆமாடி, ஒருத்திய பார்த்து தான் ஒருத்தி கத்துக்கிறா. எவ்வளவு நல்லா இருந்தா கூட அவளு 4 பேர் சேர்ந்து கெடுத்து விட்றாளுவ. இவளுக்கு இதே ஒரு பொழப்பு. நல்லா இருக்கிற குடும்பத்துல நாரதர் கலக்கத்தை மூட்டி விடுறதுக்குன்னு நாத்தனாரோ வந்திருக்காளுவ. மைனி பேசிட்டீங்கல்ல, பேச வேண்டிய பஞ்சு டைலாக் கூட பேசிட்டீங்கல்ல, அடிக்கலாம் வேணாம் மைனி, விட்டுருங்க மைனி. ஏக்கா போனா போது படிச்சு போட்ட வீடு. அடியே பல்லவி பேசாம எஸ்கேப் ஆயிடு. ஏக்கா அக்காவும் தங்கச்சி எப்படி அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாளோ பத்தியா? ஆடுற மாட்டா ஆடி கறக்கணும், பாடுற மாட்டா பாடி கறக்கணும், அடிக்கிற மாட்டா அடிச்சுதான் கறக்கணும். இவ்வளோலாம் வாயில சொன்னா திருந்துற ஆளு கிடையாதுக்கா. அப்பிக்கப்ப இந்த மாதிரி ஏதாவது ஆப்பு வைக்கிற மாதிரி போட்டு விடணும். அடியே அடியே, எனக்கு இன்னும் ஆத்திர அடங்கலடி. அந்த மாங்காய் மாலை என் அம்மாவுக்கு அவங்க அம்மா போட்டது, அவங்க அம்மா ஞாபகமா என் அம்மா அதை எனக்கு கொடுத்து விட்டாங்க. அதை எடுத்துக்கணும்னு நினைக்கிறாளோ பாருடி. தாங்க முடியல மீனாட்சி, என்னால தாங்கவே முடியல. அப்படி என்ன இவ்வளவுக்கு நான் கெட்டது பண்ணிட்டா சொல்லு. எதுவும் கொடுக்காம கண்ணை மறைச்சு வைக்கிறேனா, இல்ல என் வீட்டுக்கு ஏன் வரீங்க போறீங்கன்னு எதுவும் கேட்கறேனா, இல்ல வந்தா ஒரு வாய் சோறு தான் போட மாட்டேங்கிறேனா? இனி இவளுங்களை வீட்டுல விடுறதுதான் தப்பு. அந்தந்த வீட்லயும் நாத்தனாக்காரிவ வந்தாளுவானா இழுத்து சாத்திக்கிட்டு உள்ளேறி உட்காந்துக்கிட்டு யார் இல்லைன்னு சொல்லி அனுப்புறாளுவல, அந்த மாதிரி பண்ணணும். சரி உள்ளூர் காரிவலாச்சே, எதுவும் நம்ம இப்படி பண்ணக்கூடாது, தப்பா போயிடும்னு நினைச்சது பெரிய தப்பு தான். தப்பு தான். ஏதோ என் புருஷன் நகையை வாங்கி வச்சுட்டோமே, நம்ம பொண்டாட்டி 4 இடத்துக்கு போவா வருவா, நம்ம வீட்டில் நல்ல காரியம் நடக்க போகுது, கழுத்தில் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு அந்த சங்கிலியை எப்படி கஷ்டப்பட்டு மீட்டாரு தெரியுமா? இன்னைக்கு ஒரு நாள் தாமட்டி அதை போட்டேன், அது பொறுக்கலட்டி இவ்வளோக்கு. சரி வீட்டுக்கா கவலைப்படாத, அதான் 2 பேரும் பயந்துக்கிட்டு ஓடிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன அவளை இதோட நிறுத்தோள்வன்னு நினைக்கிறேன். ஊதி ஊதிய இந்த பிரச்சனையை எங்க கொண்டு போய் விட போறாளுவன்னு பாரு. உன் மாமங்கிட்டையும் உன் புருஷங்கிட்டையும் அவ்வளோ இல்லாத பொல்லாதையும் சொல்லி நம்மளை ஏடு கட்டாம விட மாட்டாள் வட்டி. பாக்கும்க்கா பாக்கும், அப்படி என்னத்தை தான் பண்றாங்கன்னு நானும் பாக்குறேன். அவங்க என் மாமங்கிட்டையும் என் புருஷங்கிட்டையும் சொன்னாங்கன்னா நான் போய் அண்ணன் கிட்ட சொல்ல போறேன். தங்கமேலு மைனியோட ஆட்டமெல்லாம் என்கிட்ட ஒன்றும் செல்லுபடி ஆகாது. நீங்க வேணா அவங்களுக்கு பயந்துகிட்டு கிடக்கலாம், எனக்கெல்லாம் அப்படி ஒரு அவசியமே கிடையாதுக்கா. எட்டி மீனாட்சி, ஏதோ நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததால இவ்வளோ கிட்ட இருந்து நான் தப்பிச்சேன். அப்படி இல்ல புதுசா வர்ற புது மருமகளையும் அவ்வளோ கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு என்னையே தான் பிடிச்சி உழுக்குன்னு உழுக்கி எடுத்துட்டு போலவ. கடைசி வரைக்கும் நம்ம 2 பேரும் இந்த மாதிரி ஒத்துமையா நம்ம குடும்பத்தை பிரிய விடாம பாத்துக்கணும் டி. இக்கா என்னக்கா நீங்க இதெல்லாம் சொல்லிதான் தெரியணுமா? எனக்கு அக்கா இல்லாத குறைய நீங்க என்னைய பாத்துக்கிறீங்க. உங்களுக்கு ஒண்ணுனா நான் இருக்கேன், எனக்கு ஒண்ணுனா நீங்க இருக்கீங்க. ஏக்கா கவலைப்படுறீங்க? இது நம்ம குடும்பம்க்கா, நாம தான் பாத்துக்கணும். அப்படி எதுவும் நான் தப்பு பண்ணா நீங்க சொல்லி என்னைய திருத்துங்க. ஏமா மீனாட்சி, நீயும் அந்த மாதிரி அக்கா உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் நடந்தா உடனே சொல்லிவிடு சரியா? எப்பவும் நமக்குள்ள சண்டையே வரக்கூடாது. இப்பவுமே பாக்குற எல்லாரும் நம்ம 2 பேரும் இப்படி ஒத்துமையா இருக்கிறத பார்த்துட்டு 2 பேரும் அக்கா தங்கச்சியா கூட பிறந்தவங்களா ஒரு அம்மாவுக்கு பிறந்தவங்களான்னு கேக்குறாங்க. ஆமாட்டி, என்னையும் எல்லாரும் அப்படித்தான் கேட்டாங்க. என்னதான் சண்டை வந்தாலும் நம்ம இதை மாதிரி எப்பவும் ஒன்னாதான் இருக்கணும். சரிக்கா, அவர் வந்திருப்பாரு, நான் போய் எடுத்த புது துணியெல்லாம் அவர்கிட்ட காமிச்சிட்டு வரேன். போட்டி மாமா வேற சாப்பிட வந்துடுறாரு, நான் சாப்பாடு செஞ்சு வைக்கிறேன். என்னம்மா ராதிகா, நம்ம நேரமா என்ன ஒரு பஸ்ஸையும் காணோம்? வர்ற நேரம் தான் மைனி. நீங்க எதுவும் சாப்பிடுறீங்களா? காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, ஆஸ்பத்திரிக்கு டெஸ்ட் எடுக்க போகணும்னு அப்படியே வேறு வயத்தோட வந்தீங்க. வேணாம ராதிகா, அத்தை வேற வீட்டில் ஆஸ்பத்திரியில் என்ன சொன்னாங்களோ எது சொன்னாங்களோ நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வழியா வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். மைனி டாக்டர் உடம்புக்கு ஒன்றும் இல்லைன்னு தானே சொன்னாங்க. ஆமாம்மா ராதிகா, காசு தான் ரொம்ப நிறைய செலவாக போயிடுச்சு. சரி காசு ஒரு 2000 3000 போதும்னு நினச்சி அவ்வளோதான் எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா என்னென்னா 5000 6000 போல் ஆயிடுச்சு. ஆமா மைனி, ஆஸ்பத்திரி வந்தாலே அப்படித்தான். எதுக்கு எவ்வளவு கேட்பானோன்னே தெரியாது. திடீர்னு அந்த ஸ்கேன் எடுக்கணும், இந்த ஸ்கேன் எடுக்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் சாதாரண காய்ச்சலுக்கு 1008 டெஸ்ட் எடுக்க சொல்றானுவன். மகராசி 16 பெத்து பெருவாழ்வு வாழு. ஊருக்கண்ணு உறவுக்கண்ணு நாய்க்கண்ணு நரிக்கண்ணு நல்ல கண்ணு நொல்ல கண்ணு எல்லா கண்ணும் இன்னையோட பட்டு போவேன். 10 ரூபா பணம் கொடுமா. ஏங்க நாங்களே பஸ்ஸுக்கு தான் கரெக்டாக வச்சுருக்கோம், எக்ஸ்ட்ரா காசு எதுவும் இல்லை. என்னது பணம் எதுவும் இல்லையா? ஏண்டி பணம் இல்லாம எதுக்கடி இப்படி மினுக்கிக்கிட்டு வெளியே வரீங்க? ஆளையும் சட்டியும் மொகரையும் பாரு. ஏங்க இப்படி தேவையில்லாமல் பேசுகிறீங்க? காசு இல்லைன்னா போக வேண்டியதானே? இப்ப திஷ்டி சுத்தி போட்டல, அதுக்கு எடடி 10 ரூபாய? ஏமா பஸ்ஸுக்கு தான் வச்சிருக்கோம்னு சொல்றேன், அப்புறம் என்னம்மா பிடிவாதமா 10 ரூபா கூடன்னு கேக்குறேன்? நீ பஸ்ல போனா போ, இல்ல நடந்து போ, எனக்கு என்ன? நான் திஷ்டி சுத்தினதுக்கு 10 ரூபா கொடு. அதெல்லாம் காசு எதுவும் கிடையாது, போங்கம்மா. என்னது காசு கிடையாதா? அடியே உங்ககிட்ட இருந்தாலும் இனி 1 ரூபா கூட இல்லாம போயிடும்டி. எனக்கே இல்லைன்னு சொல்லிட்டீங்களா? நீங்க 2 பேரும் நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா போயிடுவீங்க. இன்னையில இருந்து எண்ணி யாரானாலும் உங்க வீட்டுல எழ விழுமுட்டி. என்னம்மா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லனா இல்லன்னு தானே சொல்ல முடியும். இருக்கிற காசை உங்கள்ட்ட கொடுத்துட்டு நாங்க என்ன பண்றது? ஏதாவது பண்ணுங்க, என் கூட வாங்க. இப்படியே சத்தம் போட்டீங்க போலீஸை கூப்பிடுவேன். யார வேணா கூப்பிடு, என்ன பண்றாங்கன்னு நானும் பாக்குறேன். 10 ரூபா பர்சுல பணம் இல்ல, எதுக்குடி வெளியே வரீங்க? ஸ்மிதி வா போலாம். போனா பரவாயில்ல வீடு. நம்ம கிட்டயே இல்லைன்னு சொன்னா
இனி இவளுக்கு என்ன நிலைமைன்னு தெரியும். ஏம்மா இப்படி வாசாங்க விடுறீங்க? வெள்ளிக்கிழமையும் அதுவும் இந்த மாதிரிலாம் பேசாதீங்கம்மா. அப்படி தாண்டி விடுவோம். இல்லைன்னு சொன்னா போக வேண்டியதானே, எதுக்கு எழவு விடும் அப்படி இப்படின்னு பேசுறாங்க. என்ன மைனி நீங்க அவங்க சொல்லிட்டு போறாங்கன்னு அழுவுறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. உனக்கு எதுவும் தெரியாது ராதிகா. திருநங்கைலாம் வாசாங்க விட்டாங்கன்னா உடனே பழிக்கும். ஏன் மைனி, நாம எதுவும் அவங்களுக்கு கெட்டது பண்ணமா இல்ல துரோகம் பண்ணமா இல்ல காசு வச்சுக்கிட்டே தான் கொடுக்காம இருந்தோமா? நம்மகிட்ட இல்லதானே உண்மையா? நம்ம சொல்லியே அவங்க புரிஞ்சுக்காம இப்படி பேசிட்டு போறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாலே இவங்க தொல்லை தாங்க முடியல. இந்த மாதிரி 4 பேர் பண்ற தப்பால எல்லாருக்கும் அசிங்கம். ஏன் அப்படி எல்லாம் இருக்காங்களோ தெரியல மைனி. இல்லை ராதிகா, எனக்கு அவங்க அப்படி சொன்னதுல இருந்து பயமா இருக்கு. உன் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணு. அட நீங்க வேற ஏன் மைனி, பேசாம வாங்க. யார என்னமோ சொன்னாங்களோ அதை நம்பிக்கிட்டு நிக்கிறாங்க. அப்ப நெசமா ஒன்றும் ஆகாதுல்ல. நம்ம யாரையும் கஷ்டப்படுத்தி அவங்க மனசு நோகிற மாதிரி எதுவும் பண்ணாதான் அவங்க விடுற வாசாங்க பழிக்கும். நம்ம தான் யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்கலையே, அப்புறம் ஏன் மைனி நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? இந்த கான்செப்ட் என்னன்னு உங்களுக்கு புரியுதா? என்னடா இவங்க இப்படியெல்லாம் கான்செப்ட் போடுறாங்களேன்னு நினைக்காதீங்க. இது நிறைய இடத்துல உண்மையா நடக்கிற ஒரு சம்பவம். இது எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் மாதிரி தான். யாரோ ஒருத்தவங்க பண்ற தப்பு ஒட்டுமொத்த எல்லாரையுமே தப்பானவங்களா பார்க்க வைக்குது. இந்த மாதிரியெல்லாம் யாரும் பண்ணாதீங்க. ஒருத்தவங்க கிட்ட இல்லைன்னா விட்டுடுங்க, அவங்கள தொல்லை பண்ணாதீங்க. என்னடா திருநங்கைகளை இப்படி தப்பா காட்டுறாங்களேன்னு நினைச்சுக்காதீங்க. இது நிஜமா நடக்கிற ஒரு விஷயம். அவங்கள தப்பா காட்டணுன்றதுக்காக இல்ல. யாராவது ஒருத்தவங்களாவது இதை பார்ப்பாங்கல்ல, இதை பார்த்துட்டு இனி நம்ம இப்படி பண்ணக்கூடாது, இது தப்புன்னு திருந்தணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. அப்படி உங்ககிட்ட யாராவது இந்த மாதிரி தொல்லை பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைங்க. அதையும் கேட்கலனா இல்லை இப்போ இங்கே நடந்த மாதிரி எதுவும் அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் அதையெல்லாம் காதில் வாங்கிக்கிட்டு எதுவும் கஷ்டப்படாதீங்க. இன்னைக்கு வீடியோ எப்படி இருக்குன்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஏதாவது அனுபவிச்சிருக்கீங்களான்னு அதையும் சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய். அப்புறம் மறக்காமல் உங்களுடைய ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டு இருங்க. இப்போ பொங்கலுக்கு கொஞ்ச நாளில் வீடியோ போட முடியல. மறுபடியும் வீடியோ எப்பவும் போல தவறாம வந்துகிட்டே இருக்கும். அப்படியே வீடியோ பார்க்கும்போதே ஒரு லைக்கையும் ஒரு கமெண்ட்டையும் போட்டு விட்டுருப்பாங்க. ஏன்னா நீங்கள் போடுற கமெண்ட்டும் லைக்கும் தான் அடுத்தடுத்து நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்க ஒரு உந்துகோலாக இருக்கும். நம்ம சேனல் பத்தின கருத்துக்கள் அப்புறம் நம்மளுடைய கண்டென்ட்லாம் எப்படி இருக்குன்னு அதையும் மறக்காம சொல்லுங்க. இனி நம்மளோட எல்லா வீடியோவிலையும் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ஒரு கண்டென்ட் கண்டிப்பாக வரும். அது வேணும்னா வேணும்னு சொல்லுங்க, இல்லைனா வேணாம்னு சொல்லுங்க. அதை வைக்கல. அடுத்த ஒரு அத்தியாயத்துல பார்க்கலாம். பாய்.